மிதுன ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, புளிமசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 6வது மாதம் புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புரட்டாசி மாதம், அதாவது சூரியன் கன்னி ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய மாதம். கன்னி ராசியின் அதிபதி யாருன்னா புதன். இந்த புதன் கன்னி ராசியிலே ஆட்சி பெறுகிறார், உச்சம் பெறுகிறார். புதனுடைய அதிதேவதி யாருன்னா மகாவிஷ்ணு, பெருமாள். ஆக இந்த மாதம் புரட்டாசி மாதம் மகாவிஷ்ணு பெருமாளின் அருள் நிறைந்த மாதம். அடுத்ததாக புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை வருகிறது. மகாலய அமாவாசை என்றால் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பதற்கு சிறந்த அமாவாசை. அதாவது ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, இது போன்ற அமாவாசைகளிலே திதி கொடுப்பதற்கு மிகச் சிறப்பான மாதம். அதாவது இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறதுக்கும் சிரார்த்தம் செய்வதற்கும், அதே போல் இயற்கைக்கு மாறான மரணம் அடைந்திருக்காங்க இல்லையா, தற்கொலை மரணம், இந்த மாதிரியான மரணம் அடைந்தவர்களுடைய ஆத்மா சாந்தி அடையாது இல்லையா, அவங்களுக்காக திலகோமம் செய்வதற்கும் இது சிறப்பான அமாவாசை. மகாலய அமாவாசை புரட்டாசி மாதம் வரக்கூடிய 16ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசை. 16ஆம் தேதி முடிஞ்ச உடனே 17ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி ஆரம்பம். அதாவது ஆதிபராசக்தியுடைய 9 ரூபங்கள் நமக்கு காட்சி கொடுக்கக்கூடிய மாதம். அடுத்ததாக நவகிரகங்களிலே சுக்கிரன் பிறந்த மாதம் இந்த புரட்டாசி மாதம் தான். அதே போல அதர்வண வேதத்தின், அதாவது மாந்திரிகத்தின் கடவுள் பத்ரகாளி அவதரித்த மாதமும் இந்த புரட்டாசி மாதம் தான். ஆக இப்படிப்பட்ட சிறப்புமிக்க இந்த புரட்டாசி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுடைய கிரக அமைப்பு, அதாவது கிரக அமைப்பு, அதனால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்போம். மிதுன ராசி, உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கும் 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து, சுகசானம், இந்த 1க்கும் 4க்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறார் புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரை. அதாவது 3ஆம் இடங்கிறது ஒப்பந்தம், கையெழுத்து, டாக்குமெண்ட், இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது ஒப்பந்தம் மூலமாக வருமானம், புதிய ஒப்பந்தங்களை போட்டுக்கொள்ளக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் நடக்கும். பத்திரப்பதிவு நடக்கக்கூடிய மாதம். 7ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே ஆட்சி உச்சமாகி புத ஆதித்ய யோகமாக குருவுடைய பார்வையோடு சஞ்சரிக்கிறார். கோடியிலே ஒருவனுக்கு ராசி உச்சத்திலேம்பாங்க. உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறார், ஆட்சி பெறுகிறார், அனைத்து வலுவான நிலையும் பெறுகிறார் குருவுடைய பார்வையோட. எத்தனாம் தேதி வரைக்கும்? புரட்டாசி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே ஆட்சி உச்சமாகி குருவுடைய பார்வையோட புத ஆதித்யோகமாக செயல்படுகிறார். ஆக வீடு, வண்டி, வாகனம், மனை, இந்த மாதிரியான அசையா சொத்துக்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக வருமானங்களை பெறக்கூடிய அமைப்பு, தாய் வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, தந்தை வழி ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, எல்லாமே மிகச்சிறப்பாக இருக்கிறது. பொதுவாகவே இந்த மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு யோகமான மாதம். இந்த மாதத்திலிருந்து யோகம் ஸ்டார்ட். ஏன் அப்படின்னா, குரு புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். குரு 12ல் இருக்கார் மிதுன ராசிக்கு. விரயஸ்தானத்தில் ராவணன் மாண்டது 12ல் குரு வந்த போது தான் இல்லையா, அப்படியாப்பட்ட விரய குருவாக இருக்கார். அந்த குரு வக்ரம் அடைகிறார், அது ஒரு யோகம். ராசிநாதன் வலுவடைகிறார், ஆட்சி உச்சம் அடைகிறார், அது ஒரு யோகம். 4ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்திலே ஆட்சி உச்சம், அது ராசி அதிபதியாக இருக்கு குருவுடைய பார்வையோட. அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திற்குரியவர், அதாவது 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், 5ஆம் இடம் என்பது காதல் ஸ்தானம், 5ஆம் இடம் பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம். 12ஆம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் சுக்கிரன். அதாவது அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டு ஸ்தானம். ஆக இந்த 5க்கும் 12க்கும் உடைய சுக்கிரன் 5ஆம் இடத்திலே, அதாவது புரட்டாசி மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு, புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல நீச்சம். 2ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி. 7ஆம் தேதிக்கு அப்புறம் 4ஆம் இடத்துல 4ஆம் அதிபதி ஆட்சி. 2ஆம் தேதிக்கு அப்புறமே 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி ஆட்சி. அது ஒரு சிறப்பான நிலை. பொதுவாக 5ஆம் இடத்து அதிபதி 5ல் ஆச்சுன்னா நம்மளுடைய புத்தி, சிந்தனை, செயல்திறன் எல்லாமே பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் தான். அங்கே அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதி வலுவடையும் போது நம்மளுடைய சிந்தனை, செயல்திறன் எல்லாமே வெற்றிகரமாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் அனைத்தும் நடைபெறும். காதல் வெற்றி பெறும். புதிய காதல் தோன்றக்கூடிய அமைப்பு இருக்கும். கணவன் மனைவி அன்னோன்யங்கள் பெருகும். அதே போல அந்த சுக்கரன் 5ஆம் இடம் இல்லையா, புதிய கரு உண்டாதல் அல்லது குழந்தை பிறப்பு, இந்த மாதிரியான விஷயங்கள், குடும்பத்திலே சுப நிகழ்ச்சிகள், திருமணம் சம்பந்தமான நிகழ்ச்சிகள் அனைத்தும்
கைகூடி வரும். திருமணம் சம்பந்தமான முயற்சி அனைத்தும் கைகூடி வரும். சுபகாரியங்கள் சம்பந்தமான அனைத்து முயற்சிகளும் கைகூடி வரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக சுக்கிரனும் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடம். அந்த 6ஆம் இடம் நோய் எதிரி வம்பு வழக்கு மட்டும் இல்லை, உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடம். மாச சம்பளத்தை வாங்கக்கூடிய உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய இடமும் அந்த 6ஆம் இடம் தான். அந்த 6க்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணம் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 6க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் உங்கள் ராசியிலே இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். பொதுவாக 11ஆம் இடத்து அதிபதி ராசியில சஞ்சரிக்கும் பொழுது எதை தொட்டாலும் லாபம், லாபகரமான மனிதராக மாறுவார் அப்படிங்கிறது அர்த்தம். ஆக பூமி மூலமாக வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு, இயந்திரங்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, அதே போல நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறக்கூடிய அமைப்பு, நிலம் இடம், அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் யோககரமான மாதம். அதே போல சகோதர வழி ஆதாயங்கள் பெருகக்கூடிய அமைப்பு, அவர்கள் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய அமைப்பு, 11ஆம் இடம் நீண்ட நாள் எண்ணம் நிறைவேறக்கூடிய அமைப்பு, நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, சித்தப்பா வகையில் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, மூத்த சகோதரம் நமக்கு உதவியாக இருக்கும். 6ஆம் இடங்கிறது உத்தியோகஸ்தானம் இல்லையா, அந்த உத்தியோகஸ்தான அதிபதி ராசியில் இருக்கும்போது புதிய உத்தியோகம், நல்ல வேலை, அதாவது படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல வேலை, நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா உத்தியோக காரகனே செவ்வாய் தான். ஆக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல சம்பளத்துடன். அடுத்ததாக உடல் ரீதியான சில தொந்தரவுகளை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது, கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், தைரியஸ்தானம், வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்து அதிபதி சூரியன் 4ஆம் இடத்திலே மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். குருவுடைய பார்வையோடு, அதுவும் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்தும் சஞ்சரிக்கிறார். அதுவும் ஒரு யோகம். பொதுவாக 3ஆம் இடத்து அதிபதி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் என்றால், அதாவது நில இட சம்பந்தமான அனுகூலங்கள், நில இட சம்பந்தமாக ஆதாயங்கள், அதாவது நீண்ட நாள் நிலம் சம்பந்தமாக பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு. அதே போல் 4ஆம் இடத்து அதிபதி சூரியன் அங்கே இருக்கும்போது தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை தேவை. ஏன் அப்படின்னா உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்களால் பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தாயாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை தேவை. மற்றபடி அரசு வழி ஆதாயங்கள், அரசு வழி அனுகூலங்கள், அதாவது 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானம், அதாவது சூரியன் அரசு வழியான அதாவது எதிர்பார்த்து காத்திருந்த திட்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே அனுகூலமான பலன்கள் தான் 4ஆம் இடத்துல சூரியன் புத ஆதித்ய யோகமாக இருக்கும்பொழுது. ஆக இந்த மாதத்திலிருந்தே மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறக்கூடிய மாதமாக இருக்கும். அதனுடைய தொடக்கமாக புரட்டாசி மாதம் இருக்கும். ஆக மிதுன ராசிக்காரர்களுக்கு எல்லா கிரக அமைப்பும் மிகச் சிறப்பாக இருப்பதால் இது புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகச் சிறப்பான மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.